குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த லெசன் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். சரியா, அது இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுங்க என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு வணிகம். சரியா, அதேமாதிரி இன்ட்ரோடக்ஷன் the previous chapter deals with internal trade and various types of internal trade in detail. The present chapter presents the basic concept of international business. It enlighten the student on the difference between internal trade and international business, type of international business, the advantages and disadvantages of international business அப்படிங்கிறாங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் வெவ்வேறு வகையான இயற்கை வளங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. சரியாப்பா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி இருக்குது, அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்கள்ட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி பார்த்து நெக்ஸ்ட்டு, ஆனால் எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் ஒருங்கே பெற்றிருக்கவில்லை. அதேமாதிரி எல்லா கண்ட்ரியும் என்ன ஆகலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான எல்லா இயற்கை வளங்களையும் ஒருங்கே வந்து என்ன பண்ண அவங்க வந்து பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. சரியா, என்லைட் ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ்னா அதேமாதிரி அட்வான்டேஜ் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெட்ஸ் ஆஸ் ஃபஸ்ட்டு ஷேடு லைட் ஆன் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் நாட் a recent origin. The various phases of literature bear enormous evidence about Indian foreign trade with other countries. Evidence about our international trade are found in the Asian literature of our country, particularly in our சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வளங்கள் பல நாடுகளில் தேவையான கிடைக்கவில்லை. இந்த காரணம் அயல்நாட்டு வியாபாரத்திற்கு அடிப்படையானது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திற்கு அடிப்படை வேறு வகையில் கூறுவோம் எனில் உபரியான வளங்களை கொண்டுள்ள நாடுகள் அவங்க என்ன பண்ணணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து என்னம்னா வளங்களை பற்றாக்குறையாக நாடுகள் பரிமாறிக்கொள்ளுதல் அயல்நாட்டு வியாபாரம் ஆகும். சரி, அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தேவையான பொருளை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டாக்கா அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், இப்போ இன்டர்நேஷ்னல் என்னது பிஸ்னஸ், பன்னாட்டு வணிகம் என்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதில் அதேமாதிரி பண்ணால் there was regular trade routes across the sea to the distant Java and the Sumatra Island, the east and up to the Arabian Peninsula in the west. சரியா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கடல் கடந்த வணிகத்தில் இது என்ன இருக்குது, ஜாவாவும் அதேமாதிரி சுமத்ரா ஐஸ்லாண்டு என்ன இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அரேபியன் பெனிசுலா இந்த வெஸ்ட்டு இவங்கள என்ன பண்ணி ஈடுபட்டு ரெகுலராக வந்து நடந்துகிட்டு வந்து இருந்திருக்கு. பட் த வேல்யூம் ஆஃப் சச் ட்ரேட் வாஸ் significant and continue to remain so small all through the middle age and right of the advent of the British rules in India. அந்த ரூல் என்ன பண்ணிக்கணும், அவங்க வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி இட் இஸ் only after the establishment of British rules in India that Indian foreign trade took a definitive ஷேப்பில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி there are some rules of international business before என்னப்பா 18th century 18ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதை வந்து வியாபாரம் பண்ணாங்க, சால்ட்டு ரூட்டட் டு என்னது எகிப்து, அதேமாதிரி உப்பு பாட்டை இந்தியாவிலேருந்து எகிப்துக்கு. சரியா, சில்க் ரூட்டு சீனா டு இந்தியா, அதேமாதிரி பட்டுப்பாட்டை என்ன பண்ணாங்க சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு அவங்க வந்து வியாபாரம் வந்து பண்ணாங்க.
ஸ்பைஸ் ரூட்ஸ் இந்தியா டு யூரோப்பு. வாசனை திரவியங்கள் பாட்டை இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. Next, international trade has become inevitable after the Second World War, since no country remains self-sufficient in terms of all natural resources available therein. In other words, no country is currently functioning independently as a closed system. In other words, no country is currently functioning independently as closed. So even the socialistic country like USSR, China, etc. are now taking concrete steps to capture foreign market for the product abundantly produced in the country. International trade has become a part and parcel of our normal economic life of any country அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு அது போன்ற சில வளர்ந்த நாடுகள் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகளை குறைவான விலைக்கு உற்பத்தி செய்கின்றனர் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வளரும் மற்றும் பின்தங்கிய நாடுகள் தொழில்நுட்ப வளர்ச்சியின்மை காரணமாக அவ்வாறு உற்பத்தி செய்ய இயலவில்லை. இது போன்ற சூழ்நிலைதான் இந்த நாடுகள் நமக்கு தேவையான பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவதற்கு அயல்நாட்டு வியாபாரம் வழிவகை செய்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 21 நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா சோலா அண்டு ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சோலாஸ் எக்ஸலண்ட் இன் ஃபாரின் ட்ரேடு அண்டு maritime activity. They extend their influence overseas to China and Southwest Asia. Towards the end of the 9th century, southern India had developed west extensive maritime and commercial activity. The South Indian Guideline played a major role in inter-regional and overseas trade. The best known of these were the Manigramam and Ayavalu guilds. The encouragement given by Chola court gave impetus to the expansion of Tamil merchant association such as Ayavala and Manigrama in Southwest Asia and China. The Cholas began in possession of part of both the west and the east coast of peninsular India were at the forefront of this venture அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோழர் வளம் பன்னாட்டு வணிகம். சோழர்கள் பன்னாட்டு வணிகத்திலும் கடல்சார் செயல்பாடுகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். சரியா. அதே மாதிரி இப்போ சோழர்கள் பன்னாட்டு வணிகத்திலையும் கடல்சார் செயல்பாடுகளையும் என்ன பண்ணுறாங்க, சிறந்து வந்து விளங்குறாங்க. கடல் கடந்து சீனா மற்றும் தென்கிழக்கு ஆகிய நாடுகளுக்கும் வணிகம் பரவியது. 9ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தென்னிந்தியாவில் பெருமளவில் கடல்சார் வணிக நடவடிக்கைகள் இடம்பெற்றன. 19th century என்ன பண்ணாங்க, தென்னிந்தியாவில் கடல்சார் வணிகம் வந்து இடம் வந்து பெற்றுள்ளது. உள்நாட்டுக்குள்ளேயும் கடல் கடந்தும் வியாபாரம் தென்னிந்தியாவில் கூட்டமைப்பு மூலம் பெருகி இருந்தது. சரியா. உள்நாட்டிலையும் கடல் கடந்த வியாபாரம் என்னது பெருமளவில் வந்து இருந்துச்சு. மணிகிராமம் மற்றும் என்னது ஐயாவோ கூட்டமைப்பு. சரியா. ஐயாவோ மில்ஸ். சரியா. இரண்டும் பெயர் பெற்றவை. சரியாப்பா. மணிகிராமமும் ஐயாவிலும் இது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒன்று அப்படிங்கிறாங்க. சோழர் நிர்வாகம் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனாவில் உள்ள ஐயாவோலா மற்றும் மணிகிராமம் கூட்டமைப்பாக மேம்படுத்த ஊக்கப்படுத்தியது. இவ்வியாபாரம் பணிகள் யாவும் இந்திய தீபகற்பத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் சோழர் காலத்தில் சிறப்பாக நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. இவ்வியாபாரம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணாங்க, வியாபாரம் வந்துட்டு இந்திய தீபகற்பத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுக சோழர் காலத்தில் சிறப்பாக வந்து இது வந்து நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ட்டு பார்க்கலாம். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் என்னது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்.
countries across the world are endowment with natural resources of various kind, but no single country uniquely possesses all natural resources required for its people due to varying climatic conditions prevailing across the world. Certain resources are abundantly available in some countries. While these resources may not exist or may not be available to the required extent in other part of the country. This situation paves way for international business. In other words, countries with surplus resources have to exchange them with other countries for its deficit resources. For example, Gulf countries are super rich in petroleum resources, but they do not have any other essential resources needed for human existence. Hence, they have to exchange the surplus petroleum resources to pay other essential resources from other countries where they are available abundantly அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக இதில் வந்துட்டு வளைகுடா நாடுகள் பெட்ரோலிய வளத்தை அதிகம் பெற்றுள்ளனர். ஆனால் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத இயற்கை வளங்களை பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் வெவ்வேறு வகையான இயற்கை வளங்களை பெற்றிருக்குது. ஆனால் ஒரு சில நாடுகள் வந்து என்ன பண்ண இயற்கை வளங்களை ஒருங்கிணைந்து பெற்றிருக்கவில்லை. அப்போ இந்த இயற்கை வளங்கள் வந்து அவங்க பெற்றிருக்கலன்னா அதுக்கு நிலவியல் தான் என்னது அமைப்பு தான் காரணமாக வந்து இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட இயற்கை வளங்கள் ஒரு சில நாடுகளில் பெருமளவு என்ன பண்ணுது கிடைக்கிது. அந்த வளங்கள் பல நாடுகளில் வந்து தேவையான அளவிற்கு கிடைக்கவில்லை. அப்போ அதுக்கு தேவையான நாட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம், வியாபாரம் வந்து பண்ணுறோம். வேறு வகையில் வந்து அதை வந்து கூறினாக்கா உபரியான வளங்களை கொண்டுள்ள நாடுகள் அந்த வளங்களை பற்றாக்குறையாக உள்ள நாடுகளுக்கு பரிமாறிக்கொள்ளுதல் அயல்நாட்டு வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உதாரணமாக வளைகுடா நாடுகள் பெட்ரோலிய வளத்தை அதிகமாக பெற்றுள்ளன. ஆனால் மனித வாழ்க்கை இன்றியமையாத இயற்கை வளங்களை பெற்றிருக்கவில்லை. எனவே இவை அதிகமாக உள்ள பெட்ரோலிய வளத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, தனக்கு தேவையான பொருளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. தேவையான என்ன வந்து இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் போன்றவற்றை பெறுவது அவசியமாகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அது போன்ற சில வளர்ந்த நாடுகள் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தொழில்நுட்பத்தின் காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகள் குறைவான விலைக்கு உற்பத்தி செய்கின்றனர். வளரும் மற்றும் பின்தங்கிய நாடுகள் தொழில்நுட்ப வளர்ச்சியின்மை காரணமாக அவ்வாறு உற்பத்தி செய்யவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்நாடுகள் தமக்கு தேவையான பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவதற்கு அயல்நாட்டு வியாபாரம் வழிவகுக்கிறது. இதன் காரணமாக அயல்நாட்டு வியாபாரம் அவசியமாகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஷார்ட் uneven distribution of natural resources across the world and specialization attained by certain countries in the production of certain products push those countries to the exchange goods and service with one another. This exchange warrant international trade or international business அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? சுருங்க வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம சொல்லணும், நாடுகளுக்கிடையே இயற்கை வளங்கள் சமமாக அமையப்பெறாததும், சில நாடுகள் குறிப்பிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதும் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளுதல் அவசியமாகிறது. இந்த பரிமாற்றமே அயல்நாட்டு வியாபாரம் ஆகும். சரி, அந்த பரிமாற்றத்துக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் என்னது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் தான் என்னங்கிறாங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேடாக என்னது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் டுடே வி லிவ் இன் ஏ வேர்ல்டு வேர் த அப்சல்யூட் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்டு டெக்னாலஜி.
டெக்னாலஜி ஹாவ் பீன் சப்ஸ்டன்ஷியல் ரெடியூஸு. சரியா? நாம் வசிக்கும் இன்றைய உலகில் பொருட்கள் மற்றும் வேலைகளை பரிமாறிக்கொள்ளுதலில் உள்ள தடைகள் அதிக அளவில் குறைந்துள்ளன. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்னா, பொருட்கள் கொண்டாட என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல இருக்கிற குறைபாடுகள் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க.